கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திருமதி பத்மினி மனோகரன் அம்மா அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு ஆறுதல் தேடும் முகமாக இந்த ஜெபக்கூடுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வந்திருக்கிற யாவரையும் ஆறுதலின் நாயகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருவசனம் குணமாக்க வல்லமையுடையது, ஆறுதல் தரக்கூடியது. புண்பட்ட மனதுக்கு ஆண்டவர் வார்த்தை இதமான சந்தனம் பூசுவது போல குளுமை அளிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அது வெறுமனே திரும்பாது. ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் ஆறுதலை தேடுவோம். ஆண்டவருடைய பாடலிலே மன அமைதியை கொள்வோம். அதற்கு ஆதாரமாக நாம் இப்போது 105வது பாடலை பாட இருக்கிறோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். 105வது பாடலை பாடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போன்ற தருணங்களிலே நாம் வாசிக்கக்கூடிய வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு ஆறுதலின் வார்த்தைகளை தன் சீடர்களுக்கு சொன்னதை நாம் இந்த நேரத்தில் வாசித்து கேட்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
கடவுளில் விசுவாசமாய் இருக்கிறீர்களே, என்னிலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேனாகில் நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் போகிற இடம் தெரியாது, வழி எப்படி தெரியும் என்று சொல்ல, இயேசு அவனிடம், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்திலே வாரான் என்பதே. வசனத்தை கேட்டனால் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினார் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்தளப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்துக்கு வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை ஆறுதலாக கேட்போம். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை நம்மோடு வாழ்ந்த அன்பு தாய் அவர்கள் மகிமைக்குள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நினைவாக துயருற்றிருக்கிற பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள், பணி செய்தவர்கள், திருச்சபை விசுவாச சமூகம், இப்படியாக நாம் ஒருமித்து ஆண்டுடைய சமூகத்தில் ஆறுதல் தேடும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதத்திலே போதகர் வாசித்த போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. பொதுவாக கலக்கம் வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது, அல்லது திகில் பயம் ஏற்படுகிற பொழுது, அல்லது குடும்பத்திலே அல்லது வாழ்விலே கவலை ஏற்படுகிற பொழுது, கஷ்டம், பாரம், இப்படிப்பட்ட அனுபவங்கள், மரண அனுபவங்கள் அல்லது நேசிக்கருடைய இழப்பு நாம் ஏற்படுகிற பொழுது நாம் கலங்கி போகிறோம், கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தன்னுடைய கவலைகளை மறப்பதற்கு அநேக வழிகளை, முகாந்திரங்களை தேடுகிறதை நான் பார்க்கிறோம். கேளிக்கைகளிலே, போதைகளிலே, இப்படிப்பட்ட நிலைகளிலே தன்னுடைய கவலைகளை மறக்க முயற்சிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட இப்படிப்பட்ட அனுபவத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 130:1 சொல்லுகிறது, கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துயரங்கள் வருகிற பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு அல்லது ஒரே ஒரு வழி, அல்லது இதிலிருந்தெல்லாம் நாம் நம்பிக்கையினர் வழிநடத்திற்கு ஒரே ஒருத்தர் ஆண்டவர். அதான் சொல்கிற சங்கீதக்காரர், ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பிரிவு அதிக கவலையாக, அப்படி அதிக ஆழமாக இருக்கு வேதனை. அந்த காயம், அந்த துயரம் மிக ஆழமாக இருக்கும் என்பதுமே சந்தேகமாக. ஆகவே நாம் எப்படிப்பட்ட அனுபவம், ஆழத்தில் இருக்கிற அனுபவம் என்று சொல்லுகிற பொழுது
இருள் சூழ்ந்திருக்கிறார்கள். சுற்றிய இடமெல்லாம் வேதனை உணர்கிற அனுபவம். இடத்திலே பகிர்ந்து கொண்டோம், தாயிடத்திலே சொன்னோம். அவர்கள் நம்மை கண்டித்தார்கள், ஆலோசனை சொன்னார்கள், நம்மை திருத்தினார்கள். இப்போது நாம் யாரிடம் சொல்வோம், எங்கே போவோம்? இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய துக்கத்தை அதிகப்படுத்துகிறது, நம்முடைய காயங்களை ஆழப்படுத்துகிறது. நாம் நிலை தடுமாறி போகிற மக்களாக இருக்கிறோம். ஆகதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறான். அவனுடைய அழுகை, அவனுடைய வேதனை, அவனுடைய பாரம் வார்த்தையாக வெளிப்படுகிறான். ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், உம்மை இடத்துலதான் நான் வருகிறேன். இந்த ஆண்டு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஆறுதல் தேடும் முகமாக நாம் வந்திருக்கிறோம். வேறெங்கும் கிடைக்காத, வேறெங்கும் யாரும் தர முடியாத, எவராலும் ஈடு செய்ய முடியாத ஆறுதலை, சமாதானத்தை ஆண்டவர் ஒருவர் தான் தர முடியும். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து என்று சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எத்தகைய ஆழமான அனுபவம், துயரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கையைத்தான் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே அவன் எவ்வளவு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான் என்பதை பாருங்கள். இயேசு ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பிதாவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறீர்களே, பிதாவினிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறீர்களே. யோவான் 14:1 என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் கலக்கம், உங்கள் பயம், துக்கம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போக முடியும் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையை தான் தாவீதுக்கு வெளிப்படுது. ஆண்டவரை உம்மை என்று சொல்லுகிறார். உம்மிடத்துல, ஆண்டவர் உம்முடைய சமூகத்துல நாம் கடந்து வருகிறோம். ஆகவே ஏன் ஆண்டவரே என் தாயை என்னை விட்டு பிரித்தீர் என்று சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி போகிற சோதனைகள் நமக்கு ஏற்படும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரை இப்படி சம்பவித்தது, நிகழ்ந்தது என்று சொல்லி ஆண்டவரை பழித்து பேசுகிற சூழல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அதாவது சொல்லுகிறார், இதெல்லாம் நாம் எதிர்கொள்வதற்கு நம்பிக்கையோடு நெருங்கி வர நாம் அழைக்கப்படுகிறோம். விலகி செல்கிற மக்களாக, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே உடைய நேசக்கரத்தை நீட்டும் என்று சொல்லக்கூடிய உள்ளார்ந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மிடத்திலே ஆண்டவர் வருகிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தூண்டிலே மீன் அகப்பட்டு துடிக்கிறது போல ஒரு துயரற்ற தருணம் அதிலே நாம் கடந்து வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே நாம் ஆண்டவரை மாத்திரமே நம்பி இருக்க முடியும், ஆண்டவரை மாத்திரமே கெஞ்சி நிற்க முடியும், ஆண்டவர் மாத்திரமே நாமை இந்த ஆழத்திலிருந்து நம்மை கரையை ஏற்ற முடியும், இந்த ஆழத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ள முடியும். ஆகவே கருணையின் கடலாக நம்மை எந்த விதமான பாரபட்சம் என்று நேசிக்கிற, முழுமையாக நம்முடைய அழுக்குறலையும் வேதனைகளையும் செவிமடுக்கிற அந்த ஆண்டவர் நம்மை இந்த துயரங்களிலிருந்தெல்லாம் மீட்டுக்கொள்ள போதுமானவர் என்கிற நம்பிக்கையை தான் தாவீது இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆழங்களிலிருந்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறார், ஆழங்களிலிருந்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற துயரங்கள், அனுபவங்களில எல்லாம் அவன் சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு வேதனை, கசப்பு, இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரே என்னுடைய மீறுதல் தான், என்னுடைய பாவம் தான் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் உண்மை விட்டு விலகி போகிற அனுபவம் தான். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு, உம்மிடத்துல திரளான மீட்பு உண்டு, உம்மிடத்துல
ஆண்டவரே எல்லாவற்றையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரந்த உள்ளம் உம்மிடத்திலே உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நம்மை நியாயம் தீர்க்கிற அல்லது குறை சொல்லி புறக்கணிக்கிற, நம்மை விலக்கி வைக்கிற ஆண்டவர் அல்ல. இந்த தருணங்களிலெல்லாம் நம்முடைய குறைகளை ஏற்று நம்மை அரவணைக்கிற, நம்முடைய பலகீனங்களை பொறுத்து நம்மை விசுவாசங்களை திடப்படுத்துகிற, உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆகவேதான் தாவீது சொல்கிற, ஆண்டவரே உம்மிடத்திலே திரளான மன்னிப்பு உண்டு, உம்மிடத்திலே மீட்பு உண்டு, உம்மிடத்திலே காத்திருக்கிற அனுபவம் உண்டு, நம்பிக்கையோடு விடியும் என்று காத்திருக்கிறோம். இந்த துயரம், இந்த வேதனைகள் இதெல்லாம் மாறும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும். காரணம் நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய அசைவுகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துயரங்களை காண்கிற ஆண்டவர் நாம் கேட்பதற்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் 130ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறார். எத்தனை ஆழமான அனுபவங்கள்! அருமையான இந்த தாயினுடைய இழப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினாலும் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வருவதற்குரிய நம்பிக்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் இந்த ஆழங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதியை தந்திருக்கிறார். அந்த தாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே நாம் மீண்டும் அவர்களை சந்திக்க, மீண்டும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுள் தருவார் என்கிற நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார். தொம்மா கேட்கிற, ஆண்டவரே நீர் போகிற இடம் தெரியாதே, நாங்கள் எப்படி இவ்விடத்தில் வர முடியும்? நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். வழியும் வாழ்வும் நமக்கு அருளுகின்ற ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கரை சேர்ப்பார். எந்த ஆழத்தில் மூழ்கி போனாலும் நம்மை கரை சேர்ப்பதற்கு, நம்மை உயரங்களிலே கொண்டு வருவதற்கு, இழந்து போனவர்களெல்லாம் சரி கட்டுவதற்கு, சீர்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மீண்டும் நம்மை விழுந்த இடத்துல தூக்கி நிறுத்துவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையில ஆறுதல் கண்டுகொள்ள அருமையான குடும்பத்தார் நம்மோடு இருக்கு. ஆண்டவர் தாமே இந்த வசனம் வழியாக நம்மை தேற்றுவாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து நடத்துவாராக. ஆமென். புத்தகத்தில் 23 கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடாதீரும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடாதீரும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் என் சொல்வோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் என் சொல்வோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதில் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். நம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உம்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார்,
கர்த்தரை சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு ஆதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு ஆதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை பற்றிக் கொள்வோம். அன்பானவர்களே, வாழ்க்கையை ஓடும் நதியோடு ஒப்பிட்டு இலக்கியவாதிகள் பேசுவார்கள். வாழ்வு தெளிந்த நீரோடை போல, ஓடும் நதியை போல. நதி எப்போதும் திரும்பி பார்ப்பதில்லை. ஆனால் அப்படி மனித வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு தருணமும் நாம் நினைவு கூறுகிறோம். அன்பானவர்களே, மனிதனுக்கு மட்டும்தான் அந்த நினைவாற்றலை கடவுள் கொடுத்தார். அம்மா அவர்களோடு வாழ்ந்த வாழ்வு, அந்த நினைவுகள், இவைகளெல்லாம் பசுமையாக உள்ளத்திலே எப்போதும் இருக்கும். விசிபிள் காட் இஸ் எ மதர். அம்மாவை பற்றி சொல்வதற்காக இங்கே 6 பேர் தங்களுடைய பெயரை கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக மிஸ்ஸஸ் வி ஜான்சி ரெஜுலா HM அவர்கள். அவர்களுடைய சகோதரி இப்போது அவர்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முன் வருகிறார். சுருக்கமாக எல்லோரும் பேசும்படி அன்போடு பணிக்கிறேன். எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையை சொல்ல போனால் அது ஒரு திறந்த புஸ்தகம். நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம இப்போ ஒரு பாட்டு பாடணும்ல, உத்தம உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவர் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். இது என்னுடைய அக்காவுடைய வாழ்க்கையில் மிகவும் உண்மை உள்ளதாக இருந்தது. எங்கள் அக்கா வாழ்க்கையை பார்க்க போனால் எப்பவும் பக்தி உள்ள ஒரு ஜீவியம். அது எனக்கு ரொம்ப அவளுடைய வாழ்க்கையில் பிடிச்சிருந்தது. பக்தி உள்ள ஜீவியம். எங்கள் அக்கா தான் எங்கள் குடும்பத்தில் உள்ள முதல் பொண்ணு. அதுக்கு பிறகு நாங்கள் 7 பேர். எங்கள் வீட்டில் 6 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் டீச்சர்ஸ். எங்கள் பாட்டியும் டீச்சர், எங்கள் பெரியம்மா டீச்சர், எல்லாம் கண்காடியாவில் டீச்சராக இருந்தவங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எங்கள் குடும்பம் வந்து ஒரு ஆசிரியர் குடும்பம். அதில் எங்கள் அக்கா முதல் ஆசிரியை, எங்கள் குடும்பத்தில் முதல் ஆசிரியை. எங்கள் அக்காவுடைய என்னுடைய சின்ன பருவத்தில் எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையை நான் எதில் பார்த்துருக்கிறேன்னா, எங்கள் அம்மா ஒரு டீச்சராக இருக்கிறதுனால காலையில் எழுந்து எங்கள் அம்மா எல்லா வேலையும் செய்துட்டு எங்கள் அக்காட்ட பால் கலக்கி பால் குட்டியை கையில் கொடுத்துட்டு, அடுத்த சின்னதாக இருக்கிற குழந்தையா அவள் கையில் கொடுத்து, நீ பால் ஊட்டிட்டுருமா, நான் வெளியில் போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் அக்கா அந்த பால் குட்டியில் அந்த சின்ன குழந்தைய கையில் எடுத்து பால் ஊட்டுறது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் ரொம்ப சின்ன பருவம் இருந்ததுனால யாரை கையில் வச்சு ஊட்டினாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன ஞாபகம்னா, எங்கள் அக்கா எங்கள் அம்மாவுடைய அந்த குழந்தை வளர்ப்பில், வீட்டு வேலைகளில் அக்கா ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அப்படியே எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எங்கள் அக்கா செய்து கொடுத்துட்டேன். எங்கள் அக்கா எங்கள் வீட்டில் கோவப்பட்டதே நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மாக்கிட்ட நாங்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் தகராறுலாம் பண்ணுவோம். எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அக்கா சண்டை போட்ட அந்த ஞாபகமே எனக்கு இல்லை. அதே மாதிரி நாங்கள் சின்ன பருவத்தில் அவள் வந்து எங்கள் கண்காடியால் தான் அவளும் எங்கள் அண்ணி அதுக்கு அடுத்த அக்கா 3 பேர் கண்காடி போர்டிங்கில் இருந்து தான் படித்தாங்க. அப்போ லீவுக்கு வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் எப்படி நடக்கும் அந்த மாதிரி நைட்டு 11 மணி வரை நல்ல பாட்டு சத்தம், நல்ல பைபிள் வசனங்கள் சொல்கிற சத்தம், இதெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களையும் சேர்த்து வச்சு எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும்
எங்களை வந்து ரொம்ப நல்ல சந்தோஷமாக கடவுளுக்குள்ள வளர்த்துருக்காங்க. இங்கே என்ன கண்காடியோவில் அந்த போர்டிங்கில் எப்படி அவங்களுக்கு ப்ரேயர்லாம் நடத்துவாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் நடத்திருக்காங்க. எங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் 8 பேர் மொத்தம் அப்படி வட்டமாக உட்காந்து அப்படி பாடி துதிக்கும்போது அது சின்ன பருவத்தில் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியாமல் இருந்தாலும் இப்போ தான் அதை யோசிக்கும்போது எப்படி எங்களை ரொம்ப நல்ல ரிவைவலாக எங்கள் அக்காவும் எங்கள் அண்ணாவும் வச்சுருந்துருக்காங்க அந்த பருவத்தில் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ நன்றியாக நான் அதை யோசிக்கிறேன். அதே மாதிரி அவள் ஆம்பூரில் ட்ரைனிங் படித்தா. ஆம்பூரில் இருந்து வீட்டுக்கு லீவுக்கு வரும்போது எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்காமல் வரமாட்டாள். எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, தலையில் வைக்கக்கூடிய நல்ல கோல்டன் ஒரு ரோஸ் ஃப்ளவர் அது வாங்கிட்டு வந்த ஞாபகம் இருக்குது. தலையில் வைக்கக்கூடிய அழகான ரிப்பன், அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் ரிப்பன் அப்போ தான் புதுசாக வந்தது. அந்த புதுசாக என்னதெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையானது. அவள் படிக்கிற காலத்துலேருந்தே அந்த ஒரு பழக்கம் அவளுக்கு இருந்தது. ஸோ எங்களை அவளுடைய சகோதர சகோதரிகளை அவள் ரொம்ப தேவை என்ன அப்படிங்கிறத யோசித்து ரொம்ப அன்பாக அவள் கவனித்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் நான் ஒரு 6th அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து வெளி மாநிலத்தில் எங்கேயோ வேலைக்கு அவர் டிரான்ஸ்ஃபரில் போயிட்டார். அப்போ நான் 6th 7th எதுவும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க ஆண்டிதோப்புங்கிற ஒரு ஊரில் இருந்தாங்க. அவள் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சுகுணாவை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அவள் தனியாக வீட்டில் இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன அங்கே இருந்து ஆண்டிதோப்பு அதை பூதப்பாண்டி அதுக்கு பக்கத்தில் இருந்து கொடத்தேரில் நான் படிக்கிறேன். என்ன அங்கே விட்டு நான் பஸ்ஸில் வந்து கொடத்தேரில் வந்து படிச்சுட்டு திருப்பி அங்கே போகிறது மாதிரி அப்படி ஒரு பிளான் பண்ணி எங்கள் அப்பா என்ன அங்கே விட்டு வச்சுருந்தாங்க. அப்போ காலையில் நான் ஒரு எங்கள் ஸ்கூல் வந்து 9க்கு ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 8:30 8க்குள்ளே எனக்கு என்னெல்லாம் தேவையோ எப்படி என்ன பரப்பி விடணுமோ அதெல்லாம் எங்கள் அக்கா பார்த்துருக்குறான். நான் எந்த சங்கடமும் அந்த நாட்களில் பட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. ஐயோ காசு இல்லையே, ஐயோ எனக்கு சரியான சுத்தமான துணி இல்லையே, அந்த மாதிரி நான் கவலைப்பட்டது மாதிரி அவளுக்கு சாப்பாடு தரலையே, என்ன யாரும் அன்பாக பேசலையே, அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. ஸோ என்ன எங்கள் அக்கா அந்த நாட்களில் அவளுக்கு தனக்கு கூட இருக்கிற சகோதரியை எவ்வளோ அன்பாக பார்க்க முடியுமோ அவ்வளோ அன்பாக பார்த்து என்னை அந்த காலத்தில் அந்த சுகுணாவுடைய ப்ரெக்னன்சி அவளுக்கு இருக்கும்போது அவள் நல்லா கவனிச்சுக்கிறா, எந்த குறையும் இல்லாமல். அதே மாதிரி அவளுடைய குடும்ப வாழ்க்கையை நான் யோசிக்கிறேன். அப்பவும் எங்கள் அக்கா வெளியில் தான் இருந்தாங்க. நானும் எனக்கு பெரிய அக்காவும் அவங்க வீட்டில் காலேஜ் படிக்கிறதுனால அவங்க தனியாக இருப்பாங்களே, சின்ன குழந்தைங்களோட அக்கா தனியாக இருப்பாங்களேன்னு எங்களை அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருந்து படிக்க வச்சாங்க. அப்போ இந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நீ இதை செய்யலை, நீ அதை செய்யலை, நீ தீங்கி போன, அந்த மாதிரி எங்கள்கிட்ட எந்த காரியமும் அக்கா இடைப்பட்டது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எங்களுக்கு என்ன தேவையோ அது அக்கா ரொம்ப அன்பாகவே நல்லா கவனிச்சா எங்களை நல்ல காலேஜுக்கு போகிறதுக்கு எங்களை நல்ல வழி நடத்தினா குழந்தைங்களை நாங்கள் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் காலேஜுக்கு போகிறதுக்கு பெண் பிள்ளைங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அனுப்ப மாட்டாங்க. அப்படி ஆனால் எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து பேசி, இல்லை நீங்கள் இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க படிச்சு தான் ஆகணும், நீங்கள் காலேஜுக்கு அனுப்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு முதல் ஃபீஸை எங்கள் அக்கா கட்ட வச்சாலோ இல்லை அக்காஞ்சி பண்ணாலும் அத்தானுடைய மைனர் செயினோ ஏதோ ஒன்று அடகு வச்சு அவங்க ஃபஸ்ட் ஃபீஸ் எங்கள் அக்காவுக்கு கட்டி எங்கள் அக்காவை காலேஜுக்கு அனுப்புனாங்க. அப்படியே வழியாக நாங்கள் எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் காலேஜ் படிக்கிறதுக்கு எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானும் ஒரு காரணமாக இருந்தாங்க. எங்கள் அப்பாவை அப்படி ஸ்கூல் பண்ணாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கையை கவனிக்கும் போது 2 பேரும் ரொம்ப இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் நான் பார்த்ததே இல்லை. எங்கள் அக்காவும் எங்கள் அத்தானும் நான் ரொம்ப காலம் அவங்க கூட நான் வசித்திருக்கேன். சின்ன பள்ளி பருவத்திலேருந்தே அவங்க கூட நான் இருந்திருக்கேன். காலேஜ் படிக்கும் போதும் இருந்திருக்கிறேன். எந்த ஒரு 2 பேருக்கும் தகராறு வந்தது, குழந்தைய வளர்ப்பில்லை அல்லது காசு காரியத்தில் தகராறு வந்ததே நான் பார்த்ததில்லை. 2 பேரும் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க, பீரோவில் ஒரு இடத்துல வைப்பாங்க.
இவருக்கு தேவையானது அவங்க எடுத்து செலவு பண்ணுவாங்க, அவருக்கு தேவையானது அவர் எடுத்து செலவு பண்ணுவார். காசுக்கு 2 பேரும் சண்டை போட்டது மாதிரியே எனக்கு தெரியலை. நீ நிறைய செலவழிச்சு, நீ கொஞ்சம் செலவழிச்சு, அந்த மாதிரி இல்லை. சில நேரத்தில் ஏதோ மீன் வாங்குறது அந்த காரியத்துக்கு காசு வாங்குறதுக்காக வருவாங்க. அவங்க 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் தான் என்ன செஞ்சுருக்கேன், காசை எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ வந்து தங்கச்சி இந்த காசை எடுத்துட்டாலே எப்படி எடுக்கலாம், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல. அப்படி 2 பேரும் சுமூகமாக ஒரு மாடல் கப்பலாக வாழ்ந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் என் குடும்பத்தில் கூட சொல்லுவேன், எங்கள் அக்கா வீட்டில் எப்படி நடந்தது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அவங்களுடைய ஃபைனான்ஸை கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட நான் என்னுடைய குடும்பத்தில் சொல்லியிருக்கேன். அப்படி ரொம்பவும் அன்பாக ரொம்பவும் அந்யோன்யமாக வாழ்ந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அத்தானுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்கும்போது எங்கள் அத்தா நான் இதை கொண்டு வரட்டுமா, எதை சாப்பிட்றதுக்கு கொண்டு வரட்டுமான்னு கேட்டால் எங்கள் அக்கா என்ன சொல்லுவார், அம்மா என்ன சொல்கிறாளோ, அம்மா என்ன தராளோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்படி அக்காவை கடைசியில் அம்மா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், அவருடைய அவ்வளவு ஒரு அன்பு, அவருடைய அந்யோன்யம் எங்கள் அக்கா பேரில் வச்சுருந்தார். அம்மா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப பாங்கு வந்து நான் ரொம்ப பார்த்ததில்லை. அது எனக்கு ஒரு பெரிய மாடல். எல்லா குடும்பமும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்களுடைய குழந்தை வளர்ப்பை கூட 3 பிள்ளைங்க அவங்களுக்கு தெரியும். அந்த 3 பிள்ளைங்களையும் அவங்க வந்து ஒரு பாகுபாடு இல்லாமல் அப்படி வளர்த்தது. ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு தனியாக அப்படி பார்க்காம ஆணையும் பெண்ணையும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்து அவங்க இது பண்ணதை எனக்கு ரொம்ப, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாடலாகவே ஒரு மாதிரியாகவே அவங்க வாழ்ந்தாங்க. நாங்கள்லாம் எங்களுடைய இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் எங்களுக்கு என்ன, அதாவது நான் வந்து மெட்ராஸில் இருக்கிறவன். எப்போமாவது 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷனுக்கு வரும். அப்போது 1 வாரம் இந்த அக்கா வீடு, 1 வாரம் அந்த அக்கா வீடு, இப்படி பிளான் பண்ணிட்டு வரும். அப்போ அந்த 1 வாரம் நான் இங்கே வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன தேவையோ, எங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. ஸோ எங்கள் அப்பாவுடைய எல்லா பர்டனும் அவங்க எடுத்துட்டாங்க. அதேமாதிரி எங்கள் அத்தானுடைய அண்ணன் பொண்ணு ஒன்று காலேஜில் படிச்சுது, அங்கே உள்ள பர்டனையும் எங்கள் அக்காவும் அத்தானும் நல்லா ஷேர் பண்ணி செய்தாங்க, தகராறு இல்லாமல். ஸோ நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய மாடல் ஃபேமிலி. எங்கள் குழந்தைங்கள்லாம் வளர்க்குறதுக்கு ஒரு பெரியப்பாங்கிற ஒரு நல்ல ஒரு 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 அந்த ஒரு ஐக்கியத்தை அல்லது ஒரு அன்பை கொடுத்தாங்க. பெரியம்மாங்கிற ஒரு அன்பை கொடுத்தாங்க. எங்கள் அக்காவை பார்க்கும்போது அவள் வந்து நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணுவாள், பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி தான் தூங்குவாள். அவள் அவள் ஆம்பூரில் படிக்கும்போது அங்கேருந்து இங்கே வரும்போதெல்லாம், போர்டிங்கில் இருந்து போய் அவள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் கவனிச்சிட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மாடல். அதே மாதிரி சுகுணாவை பார்த்தா இப்போ நைட்டு அவள் தூங்கும்போது பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தான் அவள் தூங்குறாள். ஸோ அம்மா செய்கிறது போல் குழந்தை செய்கிறது மாதிரி அது ஒரு அப்படி ஒரு நல்ல ஒரு பர்டிகுலர் மாடல். தங்கச்சிமாருக்கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு எப்படி மாடலாக இருக்கணுமோ அந்த மாதிரி மாடலாக. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது அந்த காலத்தில் நிறைய சாரீஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது. அப்போது எங்கள் அக்கா எங்களுக்கு சாரி எனக்கு நான் சொல்லித்தான், எனக்கு பெரியவளுக்கு நான் சொல்லித்தான். நாங்கள் பிஎடெல்லாம் படிக்கும்போது தேவையான சாரீஸு அல்லது தேவையான என்ன வேணுமோ அதை எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ எங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய குடும்ப வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது அக்காவும் அத்தானும் பெரிய ஒரு மாடலாக இருந்திருக்காங்க. எங்கள் அக்காவுடைய முகத்தனை பார்த்தா எப்பவும் ஒரு புன்சிரிப்பாக தான் இருக்கே தவிர, எப்போ இப்படி இருக்கா நீ இருக்கணும், அந்த மாதிரி நான் தப்பு பண்ணும்போது இப்படித்தான் இருக்கணும் அந்த நேரத்தில் மாத்திரம் கணிச்சிருப்பாளே தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் ஒரு அன்பாக தான் இருப்பாள். எங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள பார்க்க போனால் ஒரு மாடல். எல்லா விதத்திலும் ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், சோஷியல் எல்லா வாழ்க்கையிலையும் அவள் எங்களுக்கு ஒரு மாடலாக இருந்திருக்காள். நிச்சயமாக எங்களுடைய அக்கா வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவள் எந்தவித குறையும் கஷ்டமும் இல்லாமல் கடவுளை அவளை எடுத்துக்கிட்டதுக்காக கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இப்படி ஒரு அக்காவை தந்ததுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நன்றி. இந்த நாள் இந்த காலையிலே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக அருமகளின் நற்சாட்சியை குறித்து உங்கள் மதத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக
ஆண்டவர் எனக்கு அன்பிருக்கிற கிருபைக்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சித்தியை குறித்து எல்லா புள்ளிவரங்களையும் எங்களுடைய சின்ன சித்தி சொல்லி முடித்து விட்டார்கள். அவர்களுக்கு தான் எங்களை காட்டிலும் அதிகமாக நன்றாக தெரியும். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் வேதத்தில் பேசுவதற்கு வரவில்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை அப்பொழுதே தொடங்குகிறது. 4 ஆண்டின் தேசத்துக்கு நீ போ. அதுக்கு பின்னாலே ஆண்டவர் குறிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில காலம் பிடித்தது. அந்த ஆசீர்வாதம் தானாய் வரவில்லை. அந்த சந்ததிக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றோர்கள் சரியாய் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அதுதான் சரியான ஒரு வளர்ப்பு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சாதாரணமா 8 பிள்ளைகளை சாதாரண தாத்தா வேதமாணிக்கன் தாத்தாவும் ஜெயபாய் அம்மாவும் அவருடைய பெற்றோர்கள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அவருடைய அப்பா, அவர் பேரும் வேதமாணிக்கன். இவர் தாத்தா வயிற்றில் இருக்கும்போது, கர்ப்பமாக இருக்கும்போது அந்த அவங்க அப்பா இறந்து போனாங்க. ஆகினாலே அதே பேரை எங்க தாத்தாவுக்கு விட்டாங்க. ஆண்டவர் அப்படியே பெரிய ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. அதற்கு பின்னால் நீங்கள் பார்க்கும்போது முதலாவது விசுவாசிகளாய் சிலர் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அந்த காலத்தில். அப்பொழுது தாத்தாவுடைய தாத்தா தான், அல்லது அப்பா வேதமாணிக்கன் தான் அந்த விசுவாச கூட்டத்திலே உள்ள நபர்களே ஒருவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகினாலே அப்படிப்பட்ட அல்லது வாழையாய் அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரூபத்திலே வந்த அந்த ஆசீர்வாதத்தின் பங்காய் வழியாய் வந்தவர்கள். அதற்காக நான் கட்டளை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். உடைய சித்தி மூத்தவர்கள் 8 பிள்ளைகள் என்பது சாதாரணமாய் இப்பொழுது 2 பிள்ளைகளையோ 1 பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளவு பெரிய பிரயாசம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலத்துல அவருடைய ஆசிரியருக்குரிய வருமானத்திலே அவருடைய பிள்ளைகளை 8 பேரையும் பிள்ளைகளாக வளர்ப்பது மாத்திரமல்ல, ஆண்டவருக்குள்ளே வளர்த்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சொல்ற அதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு சாட்சி. கர்த்தருக்குள்ளே வளர்த்திருக்கிறார்கள். சாதாரணமாய் எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல் கேட்பார்கள் என்பதற்கு உரிய நம்பிக்கை எல்லாம் இந்த காலத்தில் இல்லை. ஆனால் அன்றைக்கு அந்த காலத்திலே 8 பிள்ளைகளையும் தன்னுடைய வசமாக வைத்து ஆண்டவருக்குள்ளே அவருடைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து ஆண்டவருக்குள்ளே வளர்த்தபடியினால்தான் அவர்கள் அவருடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு பெரிய தகுதியான ஒரு பெண்மணியாய் கர்த்தர் அவர்களை மாற்றினார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்புடைய பிள்ளைகளே, அது 8 பிள்ளைகளே இன்னைக்கு சித்தியோடு கூட சேர்ந்து 4 பேர் மகிமைக்குள்ள உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஆனால் இருக்கிற எல்லாருமே ஜன உபகாரிகள். அது நான் பகிரங்கமாக அறிக்கையிட வேண்டும் என்று நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாரும் உதவி செய்வாங்க. என்னுடைய அப்பாஜி பிள்ளை அப்பாஜி எல்லாருக்கும், அவருக்கு பலவீனமா இருந்தாலும் கூட யார் யாருக்கெல்லாம் தேவையோ உதவியோ, அதே போல எல்லா பிள்ளைகளும் யார் யாருக்கு உதவி தேவையோ அந்த இடத்துல அவர் இருப்பார். அதுல எங்களுடைய சித்தி முதன்மையான ரூபத்தில் இருந்தவர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மாடல் ரோல் என்று சொன்னார்கள். சரியான ஒரு வார்த்தை. நேற்றைக்கு அவருடைய மகன் குறிப்பிடும் போது அவருடைய மகன் குறிப்பிட அந்த சாட்சியிலும் என்னுடைய அம்மா எனக்கு மாதிரியாக இருந்தால் ஒரு மாடலாக இருந்தார்கள், ஒரு மாதிரியாக இருந்தார்கள் என்று சொன்னார். ஒரு ரோல் மாடலாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். அது உண்மைதான். நாங்கள் என்னுடைய சித்தியை சந்திக்கும் போது அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சொன்ன சித்தி சின்ன சித்தி சொன்னது போல அவர் கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே அவருடைய வாழ்க்கையிலே கடவுளுக்குள்ளே மூத்த மகளாய் வளர்ந்தபடினாலே ஒரு மனோகரனை அவருடைய வாழ்க்கை துணையாய் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே அவர்களும் ஒரு தென்னிந்திய திருச்சபையிலே நாங்கள் மயிலாடுதுறை கிராமத்திலே வசிக்கிறோம். சித்தப்பாவும் ஒரு பெரிய தென்னிந்திய திருச்சபையின் தலையங்கத்திலே உள்ள ஒரு பாரம்பரியத்திலே வந்தவர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆகினாலே அந்த 2 குடும்பங்களும் வந்து சேர்ந்தவர்கள் படியினாலே கடவுள் அந்த கனமுள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு நிலைக்கு தன்னுடைய குடும்பத்தை கத்தர் கொண்டு வந்தார். மகள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நாங்கள் என்றைக்கும் நான் ஊழியக்காரனாய் போன அப்படின்னாலே என்னைக்கும் என்னை சொந்தம் பாராட்டி அண்ணன் என்றோ தம்பி என்றோ சொன்னதே இல்லை. ஆண்டவருக்கு சொல்றேன். ஏனென்றால் நான் ஊழியக்காரனான ஸ்தானத்தில் வந்துவிட்டபடினாலே ஒரு மகள் சொன்னா தெரியும். ஆனாலும் அவள் எந்த இடத்துல எப்படி பேச வேண்டுமோ அப்படி அவள் ஊழியக்காரனான ஸ்தானத்திலே அவள் கடந்து வந்த பாதையை நான் எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவருக்கு சொல்றேன். மருமகள் டாக்டர் தாயசேகர் அவர்கள் நல்ல மருமக்களை நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதான் நமக்கு வாழ்க்கையில கிடைத்த ஒரு பெரிய நன்மை. இந்த பொருளாதாரத்திற்கு மேலாக நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வேலைகளுக்கு மேலாக கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்பது அவரை நம்மோடு கூட வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவள் கடைசி மட்டும் இந்த உலகத்திலே அவர்கள் ஆண்டவர் சமூகத்திலே
சாட்சியளித்தால் என்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்புடைய பிள்ளைகளே, ஆகினாலே அந்த பாரம்பரியத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். ஒரு நாளும் நீங்கள் அம்மாவின் அந்த சாட்சியை, அவர்கள் செய்த காரியம், அவருடைய தியாகத்தை, அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, குடும்பத்திலே அவர்கள் பாராட்டின அன்பை நீங்களும் அதை பிரதிபலித்து கொண்டு போய் நடந்தால் அம்மா மறிக்கவில்லை, உங்களோடு கூட தான் இருக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதைதான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவர் மகிமை உண்டாகும் இல்லையா? நல்ல ஒரு ஆசிரியர், உங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர், இன்னும் 2 நிமிஷம் தான் வச்சிருக்கேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல கேரக்டர் ஆசிரியர்னா எல்லாருமே பிள்ளைகளா மாணவர்களா தான் பார்ப்பாங்க. யாரெல்லாம் வாத்தியார் வேலை பார்க்காங்களோ, அதான் பச்சை தமிழ்ல சொல்லுறேன், அவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஆளெல்லாம் அவங்களுக்கு மாணவிகளாகத்தான் தெரியும். அப்படிதான் வச்சுருந்தாங்க எல்லாரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எங்க தாத்தா, வேதமாணிக்க தாத்தா எந்த காரியத்தை நடத்த வேண்டும் என்றாலும், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், முத ஆலோசனை கேட்பது நல்ல ஒரு கவுன்சிலர், மூத்த சித்தி, காலேஜ் சித்திடத்துல தான் கேட்பார்கள். அவர்கள் என்ன சொல்கிறாரோ அவர்கள் மாறி சொல்ல மாட்டார்கள், மாற்றி பேச மாட்டார்கள். சொன்னால் அப்படியே சொல்வார்கள், அதை அவள் அப்படியே நடத்தி செயல்படுத்தி காண்பிப்பார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்படி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே வாழ்ந்த 83 வருஷமும் கடவுள் நாமத்துக்கு மகிமையாய் வாடுகிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்து அருமையான பிள்ளைகளை, ஆண்டவருக்குள்ளே 3 பிள்ளைகளை 3 முத்துக்களாக கர்த்தருக்குள்ளே நடத்தும்படியாக அவர்கள் எடுத்த முயற்சிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் யோபு 9:12 அருமையான ஒரு பாகம் காலையில் வாசித்துக் கொண்டிருக்கும் போது, இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவர் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று கேட்பவன் யார்? ஆண்டவர் சொல்றார், அவர் தோட்டக்காரர், அவர் அப்படித்தான் செய்வார். என்ன வேண்டுமானாலும் செய்வார், எப்போது வேண்டுமானாலும் செய்வார். என்று என்றைக்கு எந்த காரியத்தை நினைக்கிறாரோ அதை செய்வார். அவருடைய நினைவின் பிரகாரமாக அந்த தோட்டத்தில் மேன்மையான மலரை பறிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். அவர் பறித்து அவருடைய சமூகத்தில் அந்த மகிமையான இடத்துல, வான்லோகத்தின் அந்த மகிமைக்குள்ளே அவர்களை அழைத்துக் கொண்டு போகும்படியாக அந்த மலர்ந்த மலரை அவருடைய சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள அவருடைய சமூகத்திலே கர்த்தர் அழைத்துக் கொண்டு போனார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்றதான அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அம்மா, அருமையான அம்மா பத்மனிபாய் மனோகரன் அவர்கள் கர்த்தர் எங்களுக்கு கிருபையாக வந்ததற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அம்மா ஆரம்ப கால கல்வியை அன்காடி ஹைஸ்கூலில் கற்றார்கள், போர்டிங்கில் இருந்திருக்கிறாங்க. அதன் பின்பாக அவர்கள் டீச்சர் ட்ரைனிங்கை வந்து ஆம்பூர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறாங்க. ஆசிரியராக அரசாங்கத்திலே பணிபுரிந்து அநேக பதவி உயர்வுகள் வந்த போதிலும் அதை தவிர்த்து எங்களை ஆளாக்கியிருக்கிறாங்க. அம்மா ஒரு சிறந்த ஒரு ரோல் மாடல் எங்களுக்கு. இந்த நேரத்தில் நான் லுதரன் திருச்சபைக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் மிஷனரிகளை கொண்டு வந்து ஆரம்பித்ததான இந்த லுதரன் திருச்சபையின் மூலமாக அம்மாவினுடைய கல்வி கற்றுக்கொண்டார்கள். அந்த போர்டிங்காக, பள்ளிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அம்மா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிறந்த ஒரு ஆசிரியை. அவர்கள் ஆரம்ப காலத்திலே இங்கே போர்டிங்கை படிக்கும்போது அவர்களுடைய அம்மாவினுடைய தாயார் ஜெயபால் வேதமாணிக்கம், அவர்களுடைய அம்மா வீடு விற்றுலை, பரமாய் சாமுவேல், அவர்கள் இருவரும் லுதரன் ஆரம்ப கால சுவிசேஷர்கள். அப்போ அம்மா லீவு நாட்களில் பாட்டி வீடு விற்றுலையில் வருவாங்க. அப்போ அவங்க பாட்டி அவங்கள கற்றுக் கொடுத்த விதங்கள், அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக வளர்த்த விதங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்ட நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். அதுபோல அம்மாவினுடைய தாய் ஜெயபாய் வேதமாணிக்கம் அவர்களை கிறிஸ்துக்கேற்ற வழியிலே வளர்த்த விதத்தை ஆரம்ப காலத்திலே சிறு பிராயத்திலே சொல்லி
எங்களை வளர்த்திருக்கிறார்கள். அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சமாதானமான ஒரு சூழ்நிலை எப்பொழுதும் இருக்கும். கடவுளை துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிறு பிராயம் முதல் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் காலையில் சர்வீஸ் செமினரியில் உள்ள சேப்பலில் நடக்கும். 8 o'clock சர்வீஸ்னால் நாங்கள் இங்கே 7:30 இருப்போம். அப்போ ஆட்டோ வசதிகளோ வாகன வசதிகளோ கிடையாது. ஆனால் அதிகாலையில் எழும்பி எல்லாம் சமைத்து எங்களை ஆலயத்திற்கு கூட்டி சரியான நேரத்தில் கூட்டி வருவதற்கு மிக கவனமாக இருப்பார்கள். அங்கேருந்து இங்கே நாங்கள் நடந்து வந்து அந்த செகண்ட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஆலயத்தில் இருக்கணும். அது அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் அங்கே இருக்கிறதுனால அம்மாவினுடைய வாஞ்சி பக்கத்தில் என்னென்ன ஆலயம் இருக்குதோ அந்த ஆலயத்தில் ஓய்வு நாள் பள்ளியில் நாங்கள் கலந்துக்கிடணும், இங்கே கலந்துக்கிடணும். பிபிஎஸ் ஆனாலும் சரி, ஆவிக்கேற்ற விதத்தில் எங்களை வளர்ந்தாங்க. பக்தியாக எங்களை வளர்த்து கொண்டாந்தாங்க. வசனங்களை படிக்க வச்சாங்க, ஜெபிக்க கற்றுத்தந்தாங்க. உறுதியான விசுவாசத்தில் எப்படி இருக்கணுங்கிறத எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க. நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் 3 பேர், நானும் என்னுடைய 2 அருமையான சகோதரர்களும் ஒற்றுமையாக எங்களை வளர்த்து கொண்டு வந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க வேண்டும் என்று சிறு பிராயத்திலே எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை ஒழுக்கமாக மிக கவனமாக எங்கே சென்றாலும், எங்கே போகிறீங்க, எங்கே இருக்கிறீங்க, மிக கவனமாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற விதத்தில் எங்களை வளர்த்து எங்களை படிக்க வைத்து, எங்கள் பெற்றோர்கள் எங்களை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு எங்களை ஆளாக்குவதற்காக, எங்கள் பெற்றோருக்காக, கடவுள் எங்களுக்கு தந்த பெற்றோருக்காக, அம்மாவுக்காக, அப்பாவுக்காக 2 பேருக்காக நேரத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை படிப்ப வைக்கிறதுலே அம்மாவினுடைய பங்கு மிக உண்டு. மிக கவனமாக எங்களை படிக்க வச்சாங்க. அப்போ தமிழ் டிக்டேஷன்லாம் போட சொல்லியும் பைபிள் வசனத்தை தான் எழுத வைப்பாங்க. இதை படிங்க. அந்த அவங்க சிறு பிராயத்திலே எங்களை கற்றுத்தந்த அந்த வேத வசனங்கள் இன்று எங்களை விசுவாசத்திலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா மரித்த பின்பு அம்மா கொஞ்சம் தடுமாறினாங்க. கடவுளுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக செய்தாங்க. கடவுள் அவங்களோடு கூட இருந்தாங்க. வீட்டில் அம்மா சித்தி சொன்னது போல அம்மாவோட கூட பிறந்தவர்கள் உடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் மிக கவனமாக, அக்கறையாக, ஒரு பொறுப்புள்ள ஒரு சகோதரியாக இருந்து செய்வாங்க. அவங்களுடைய கல்விகள், அவங்களுக்கு திருமண காரியத்திலே அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யும்போது வீட்டில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செய்ய வேண்டியது நான். அப்போ சொல்லுவாங்க, இத்தனை பேர் வர்றாங்க, இப்படி நம்ம செய்யணும், இவ்வளோ திங்ஸ் வாங்கணும். அந்த ஆரம்ப காலத்திலே அவர்கள் என்னை அந்த மேனேஜ்மெண்ட்ல எப்படி ஒரு காரியத்தை நடத்துவது என்ற ரீதியிலே என்னை அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தாங்க. அது பிற்காலத்தில் எனக்கு அது மிக உறுதுணையாக இருந்தது. ஒரு அம்மா ஒரு சிறந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு உண்டு. ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனால் அவங்க காரியங்களில் உறுதியாக ஸ்ட்ராங்காக இருந்து பிளான் பண்ணி, நல்ல பிளான், ஷீஸ் அ குட் பிளானர். சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணுவாங்க. எதையும் லாஸ்ட் மினிட் டென்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அமைதியாக உட்கார்ந்து பிளான் பண்ணி காரியத்தை நடத்துகிறவங்க. அதனால வீட்டில் டென்ஷன் இருக்காது. அவங்க சகோதரனுடைய திருமண காரியங்கள் நடத்தும் போது ஃபைனான்ஷியல் பிளானிங்கும் அவங்களோட ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் மிக சிறந்தது. ரொம்ப கான்ஷியஸாக, ஒரு பைசானாலும் ரொம்ப கவனமாக செலவு செய்து சேமிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு உண்டு. நாங்கள் கற்றுக்கொண்டோம். அம்மாவுக்கு கடந்த 20 வருடங்களுக்கு முன்பாக மிக ஒரு கொடிய வியாதியினால் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கணும். அம்மா அதற்கு தயாரில்லை. நாங்கள் ஜெபித்தோம், ஒத்துக்கொண்டார்கள். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த அவங்க மறித்திருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா மறித்திருக்கணும். ஆனால் கர்த்தர் கிருபையாக கொடுத்த அவங்க ஜீவனுக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய சர்ஜரியில், அவங்களுக்கு ஆர்சிசியில் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் கடவுள் கிருபையாக இருந்தது. தாங்குவதற்கேற்ற பலனை கொடுத்து கர்த்தர் 20 ஆண்டுகளாக அவர்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்தார். இதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய எல்லா காரியங்களிலும் அம்மா உறுதுணையாக இருந்தாங்க.
எங்களை படிக்க வச்சாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையில எங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. எங்களையும் எங்கள் வாழ்க்கை துணைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் சிறந்த முறையில் எப்படி வளர்க்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்து சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நான் சொல்லணும்னா, எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் விசுவாசத்தில் சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனால் அம்மா உறுதியாக இருந்து, நீ சோர்ந்து போகக்கூடாது, நீ உறுதியாக இரு, கர்த்தர் உனக்கு குழந்தைகளை தருவார் அந்த விசுவாசத்தில் அவங்க ஆவிக்குரிய காரியங்கள் பயபக்தி வெளியே காட்ட மாட்டாங்க. ஆனால் 1 மினிட் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கடவுளுக்குள்ளால தன்னை அப்படி முழுவதுமாக விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி கொண்டு என்னை அந்த இடத்துல விழுந்து போகாதவாறு அம்மா என்னோட கூட இருந்து என்னை நிறுத்தி என்னை அப்போ நான் ரொம்ப அடிக்கடி சிக்கான நாட்கள் உண்டு. அந்த நாட்களிலே அவர்கள் என்னை சிறப்பாக கவனித்து கர்த்தர் கிருபையாக அந்த நாட்கள் எனக்கு இறங்கினார். அதற்கு அம்மாவினுடைய விசுவாசம், அம்மாவினுடைய ஜெபம் என்னை நிலைநிற்கிறது உண்டு. என்னுடைய பணி காலங்களிலே அம்மா என்னை நான் சிறந்து வருவதற்கு என்னை அநேக காரியங்களிலே வழி நடத்தினாங்க. நான் அப்போ ஸ்கூலில் ஏஹெச்எம் ஆனச்சுமே அநேக பொறுப்புகள் என்னிடம் கொடுக்கப்பட்ட நிலையிலே அம்மா பிள்ளைங்களை பார்த்து கொள்வதில் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஸ்கூலில் சில காரியங்களை நான் சொல்லும்போது அவர்கள் எனக்கு ஆலோசனை தருவதுண்டு. நான் ஒரு ஹெச்எமான பின்பு எனக்கு நிறைய உறுதுணையாக இருந்து நான் சிறந்த பணி செய்வதற்கு அவர்கள் எனக்கு உதவினார்கள். அதே போல் என்னுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கையிலும் அம்மா எல்லா காரியத்திலையும் சிறப்பாக நடத்தினார்கள். அவங்களுக்கு ஒரு சிறந்த குணம் உண்டு. எல்லாத்தையும் மனதில் வச்சுக்குவாங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் செய்ய வேண்டியதை செய்துகிட்டே இருப்பாங்க. அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் சென்னைக்கு போன பிறகு அம்மா அங்கே வந்தாங்க. வந்த டைமில் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு, ரொம்ப சிக்கானாங்க. அந்த 7 தடவை ஐசியூல போச்சுங்க. ரொம்ப தைரியமாக நான் டென்ஷன் ஆனது உண்டு, பயந்தது உண்டு. ஆனால் அம்மா ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. அந்த நேரங்களிலே கடவுள் அவங்களோடு கூட இருந்து அவங்களுடைய ஜீவனை தந்து இத்தனை நாட்கள் எங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் அவங்க கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மா காலையிலையும் சரி நைட்டும் சரி அவங்க வேதத்தை வாசித்து ஜெபித்து கடவுளோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறவங்க. அந்த பயபக்திக்கேற்ற விதத்தில் எங்களை வளர்த்துருக்குறாங்க. குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள், அந்த சமாதானத்தை நிறைந்திருக்கிறவர்கள், எல்லாரும் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும். தன் குடும்பம் மாத்திரமல்ல, தன்னை சார்ந்த எல்லா குடும்பங்களும் நல்லபடியாக வர வேண்டும் நினைத்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு நாங்கள் தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க திருச்சபையினுடைய காரியங்களிலே மிக அக்கறையோடு இருந்தாங்க. எப்பவும் பாஸ்டர்கிட்ட ஜோம் பண்ணணும், ஃபோன் பண்ணணும், ஆலயத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே மிக உறுதியாக இருந்தாங்க. ஆலயத்தின் பால் பற்றுள்ளவர்கள் அங்கே இருந்தாங்க. தன்னை சார்ந்தவர்களின் நலனிலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே உறுதியாக இருந்தாங்க. கடவுள் தந்த என்னுடைய அருமையான தாய்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆக்சுவலாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எங்கள் அப்பா இருந்தது, எங்கள் அப்பாவுக்கு கூட என்னால் வர முடியல. இந்த கடவுள் எனக்கு இந்த தருணத்தை கொடுத்ததற்காக கடவுளுக்கு கூட விசுவாசிக்கிறோம். ஆக்சுவலாக கடவுள் என்னை 2 மாதங்களாக இதற்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அது இப்போ தான் தெரியுது, அந்த 2 மாதம் கேப் இருக்கு அப்படின்றது இப்போதான் எனக்கு தெரியுது. அம்மாவுக்கு சொல்லணும்னா I loved her a lot. And
she loved me. She walked most of their time in her life on a thin line. She will make all the decisions by herself. She will face problems at every end, but it's hard to see how she is handling it. We will never know what is going in her mind, not only from my father, same with my mother as well. Both work together and we will not know that any problem that is happening in the house. We never seen any problem in the house. House was a quiet environment throughout our life. And at this time I would like to thank my brother-in-law and my sister to take care of my mom. It's not easy. And I would like to thank you for that. My parents helped me to build my life in faith. We were not allowed to stay at home on Sunday. And in education, we are not allowed to play around. I learned a lesson in the early stage of my life is, one day she allowed me to sit at 2 a.m. when I was in middle school to complete the homework. I thought it is easy to work with her than my dad, but it was the other way out. She was sitting and she wanted me to read all those words, everything, the homework to her, and she waited till 2 a.m. On the day I realized that I cannot keep anything late, because even though she is tired in her day, but she didn't want to go to sleep. She sat there and she was waiting for me to finish up the work for the day. That is the first learning, that it is not easy to handle her, and I started to work on my studies after that. I have learned a lot of qualities from her, a lot. When it comes to the scripture, she was a role model, but we cannot, she never forced her to learn anything. Like by looking at her, we learned everything. She never forced us to pray or learn scripture or anything. Like by looking at her, it forces us to learn scripture. And when it comes to offering or anything, like she will set the target. When it comes to anything like she won't go east or west, she will go straight. This is what I know, you have to do this, that's it. And we cannot go back on any of those. And I would like to thank God for this opportunity, as well as giving a life and give a parents like this. And I love my mom a lot, and surely I will miss her. The only thing that she did is she won't go anywhere. Whenever the school ends, she will come home. But on that Sunday, she thought she has decided to be with the Lord. So that is the only day she has decided to stay away from us. And she is at a better place without any pain, and I am thankful for that. Thank you. God bless you. Granddaughter, Dr. Shama and Patricia. First of all, thank you for arranging the Alliance service. I want to start. Mama, Mrs. Lakshmi, she would have been your mother, sister, your Atte, Chitti. But for me, she literally played the role of not only a grandma, she was a mother
father, sibling, best counselor, a mentor since my birth. She was there with me all the time till I went to Chennai for my higher studies. Since birth, she was with me. When mom and dad used to be busy with their work, she was the only person in my life who was always around. Even during summer holidays, my brother would be there. She was the only soul who used to be with me. Even though I didn't get to see my grandfather, she didn't make me feel the void of it. She was like all in all. And I used to be a very naughty kid. I didn't like going to schools. I didn't like attending play school. That time I never went to play school, so I used to be in home all the time. Appo Mama used to. She literally taught me how to write alphabets. எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டு படிக்க. அம்மா கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க alphabets. அதுக்கப்புறம் when I came to middle school, there came one extra subject called Hindi. I literally hated that language from the core of my heart. The patience she had to teach me Telugu, even though I can't speak much, she made sure that I could read that at least. I literally managed most of my patience because of that. And the other aspect, Mama was a teacher, but she was not only a teacher, she was a great counselor, a friend, a mentor. சின்ன வயசில் நான் வந்து மோஸ்ட்டாக ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் ஐ பி ஆல்வேஸ் ரன்னிங் அரவுண்ட். எனக்கு அப்படி ஃபுல்லாக கூட்டத்துக்குள்ளே இருக்க பிடிக்காது. ஆனால் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ஓவர் அண்ட் அம்மா கூடயே தான் இருப்பேன். அப்போது I realized later only how she used to conduct all those family functions. The way she organizes everything, the way she has the things in her mind. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்டர் ஆஃப் இது இருக்கும். அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படி யூ கேன் see it in her actions. The way she coordinates everything. So perfect. அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைம், எனி ஒகேஷன்ஸ், சின்ன வயசுலேருந்து இட்ஸ் நாட் லைக் இந்த சர்ச் தான் போவேன் அப்படின்லாம். அம்மா கூட வெல்கம் டு லுத்ரன் சர்ச். கிறிஸ்மஸ் டைமில் ஆனால் 24th வில் ஹேவ் திஸ் இங்கே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஹேவ் தேர் திங். ஸோ அந்த டைம் அம்மா வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. நானும் சரி அண்ணாவும் சரி அவங்க கூட போவோம். அம்மாவோட டெய்லி லைஃப் பார்த்தா ஷீ வில் ஹேவ் அ ஓன் டைம் டேபிள் இன் தர் மைண்ட். காலையில் எந்திப்பாங்க, எந்திரிச்சோன்னே ஷீ வில் புட் சாங்ஸ். காலையில் டிவியில் சர்வன் போடுவாங்க, சர்வன் போட்டுட்டு அடி ஷீ வில் ஹேவ் அ யூஷுவல் திங். அப்புறம் குக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஷீ வில் ஹேவ் அ ஓன் ஸ்கெடியூல். She had things in her mind. Then her actual schedule will start, which is to make sure that she speaks to everyone. So ஒரு டைம் டேபிள் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்னா கண்டிப்பாக மாமா 2 பேரும் கூப்பிடுவாங்க. மம்மி கூட இருப்பாங்க காலையில், ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வருவாங்க. பட் ஈவினிங் she will make sure that she will speak to both of her sons. அதுக்கப்புறம் இந்த வீக் she will make sure that somehow she will talk to all of her sisters. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அவங்களுக்கு தோண்டோ she will be talking with them. More than that, what I really admired in her was her strong willpower, the mindset she had. No matter what happens,
ஷீ ஹேட் த வில் பவர். அது வந்து ஃபேமிலியில் யார்ட்டும் பார்த்ததில்ல. த வில் பவர் ஷீ ஹேட் ஈவன் டியூரிங் ஹர் சிக்னஸ். வெரி சிக்காக இருக்கிறது கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பயமாக இருக்கும், சறுக்கிடுவாங்க, ஆல்ரெடி டக் டக்குன்னு விழுந்துருவாங்க. ஆனால் even though how many times we tell her don't stand and walk on yourself, she will somehow stand, she will walk. She will know her body condition. ஆனாலும் the willpower she had was very admirable in her. அதுக்கப்புறம் when I went to Chennai, I had this worry in my mind all the time. ஐயோ அம்மாவை தனியாக விட்டு போகிறேன்னு. ஏன்னா she was with us the whole time. கஷ்டமாக இருந்துச்சு, விட்டு போகிறேன்னு. அடிக்கடி மம்மிகிட்ட கேட்பேன், கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. ஆனால் somehow there came a situation we had no go, we had to take her with us. அப்புறம் சென்னை வந்தாங்க, டக்குன்னு சிக் ஆகிட்டாங்க. she had a stroke. அப்புறம் கொஞ்ச நாள் பெட்டர் தான் இருந்தாங்க. அதுலேயும் her willpower, she had stroke. ஆனால் கொஞ்சம் தான் வீக்னஸ் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஆனால் she with her willpower she made sure that she could come to her usual self within few months. மம்மி கூட இருக்காங்க, மம்மி அடிக்கடி புலம்புவாங்க, அம்மா கூப்பிட்டே இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஷீ ஹேட் அ ஓன் willpower. காலேஜ் டைமில் எனக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், அம்மா ஃபுல் டைம் கூட இருந்து பார்க்க முடியாது. ஏன்னா ஐ வாஸ் நெவர் தேர் when she was admitted all the time. Leave it, but I always made sure that through phone calls she was doing well. வீடியோ கால் பண்ணுவாங்க அடிக்கடி. காலேஜில் இருந்துட்டு இருப்பேன், கிளாஸில் திடீர்னு பார்த்தா அவங்க மட்டும் வீடியோ கால் போடுவேன், என்னடா ஆச்சு அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் மெதுவாக கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டு கால் பண்ணுவேன். மோஸ்ட்டாக மம்மி கால் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மெதுவாக ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே she won't ask much questions. ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, எப்படி ஒழுங்காக போனியா, கிளாஸ் போனியா, கிளைமேட் எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ சொல்லு அவ்வளோதான். தட் வில் பி யுவர் யூஷுவல் கான்வோ. ஆனால் அந்த குட்டி கான்வர்சேஷனும் இட் ஹோல்ட்ஸ் அ லாட் ஆஃப் மீனிங். ஆனால் அவங்களோ ஷீ இஸ் ஆல்வேஸ் வெரி ஷார்ட் வித் வேர்ட்ஸ். ஷீ இஸ் மோர் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தேன் வேர்ட்ஸ். ஷி won't show கேர் இருக்கும், ஆனால் வந்து ஷி won't show it in the words. It will be always through actions. Be it her way of taking care of us, the way she cooks food for us, the way she made sure that we learn certain things in life. அதே மாதிரி ஃபேமிலி ரிலேஷன்ஸ் நான் சொல்லப்போனால் அம்மம்மா held that family relation. She was like a literal backbone. The way she conducted all the family functions, made sure that all the relations stay together. That was very admirable. இது எல்லாத்துலேயும் she had that whole Christian life. விபிஎஸ்லாம் முடிச்சிட்டோம்னாங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன படித்தேன் இன்னைக்கு வசனம் சொல்லு அப்படின்னு. சம்மர் டைம்லலாம் விபிஎஸ் முடிச்சுட்டு வந்து மற்ற டேஸில் எனக்கும் அண்ணாக்கும் அம்மா கூட தான் விபிஎஸ் கிளாஸ். அம்மா வந்து மேக் ஷூர் தட் வி லேர்ன் தமிழ் ப்ராப்பர்லி. அதனால் டிக்டேஷன் டெஸ்ட் வைப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 words கரெக்டாக இருக்கணும். அது எனக்கும் அண்ணாக்கும் காம்படிஷன் இருந்தாலும் ஃபன்னாக இருக்கும். ஃபுல்லாக இருக்காங்க, தப்பு வரும், தப்பு வந்தோன்னா ஷீல் மேக் ஷூர் தட் வில் ரைட் தோஸ் வேர்ட்ஸ் கரெக்ட்லி அட் தி எண்ட். அதுக்கப்புறம் ஸ்லோவாக இட் அப்கிரேடட் டு பைபிள் வர்சஸ். அப்புறம் பைபிள் வர்சஸ் கரெக்டாக லேர்ன் பண்ணேன். More than that, she had her own specific Christian life. She used to read Bible, make notes. அதே மாதிரி ஒரு பெப்டாக் மாதிரி தருவாங்க அடிக்கடி. வெரி ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இட் வில் பி வெரி பவர்ஃபுல். ரேண்டமாக இருக்கும்,
அவங்க ஏதாவது சும்மா ஜாலியாக கூட வந்து ஜோக் பண்ணிட்டு இருப்போம், பேசிட்டு இருப்போம். அந்த திடீர்னு விஷயம் டெல் சம்திங் which is all a lot of meaning and power. ஸோ நான் ஃப்ரைடே தான் வந்தேன். ஃப்ரைடே ஐ காட் டு see her. ஃப்ரைடே நைட் we reached. வர வழியிலேயே 10 தடவை more than 10 times she would have called மம்மி, எங்கே வந்துட்டுருக்க, வந்துட்டியா, எங்கே வந்துட்டுருக்க. we didn't tell we are coming by car because we know she will get worried. ஆனால் somehow she figured out. வர வழியில் ஃபுல்லாக கால், வீடியோ கால், வாய்ஸ் கால் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வந்தோடனே அம்மா வந்து ஆல்சோ மச் ஆஃப் ஃபிசிக்கல் எமோஷன்ஸ் வந்து ஐ மீன் ஃப்ரம் வாட் ஐ அப்சர்வ் வந்து கெட்டி பிடிச்சிக்கிட்டேன். அதை பார்த்துட்டு வந்துட்டியா முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. ஒன்று அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேள்வி, ஏன் 1 week லேட்டாக ஆகுது. அப்புறம் எனக்கு என்ன சம்மந்தலாம், எனக்கு அங்கே டிலே ஆயிடுச்சு, அதனால அம்மா 1 week டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே ஷீ ஹேட் தோஸ் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதோட கிராவிட்டி தெரில, ஏன்னா நான் இது வரைக்கும் ஐ வாஸ் நெவர் வித் ஹர் டியூரிங் ஹர் சீரியஸ் டைம்ஸ். ஸோ நான் நினைச்சேன் இட் வில் பி ஓகே, யூஸ்வலாக இருக்கும், எனக்கு வந்து பிக் இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு நானும் செக் பண்ணேன். ஷி வாஸ் டூயிங் ஃபைன், பட் ஹர் வைட்டல்ஸ் கொஞ்சம் மர்மமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பை சாட்டர்டே ஈவினிங் ஷீ ஸ்டார்டட் ஹேவிங் கொஞ்சம் சிம்டம்ஸ். அப்புறம் மம்மி சொன்னாங்க பெட்டர் டேக் அப் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அந்த டைம் கூட அம்மா என்னடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சொன்னேன் ஒன்றும் ஆகாது, அவங்க போயிட்டு வாங்க. நான் நினச்சேன் போவாங்க 2 days ஷீல் கெட் அட்மிட்டட், ஷீல் கம் பேக். அப்புறம் நைட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைமில் கூட ஷீ ஹேட் அ வில் பார். ஷீ முத்தி மாதிரி இல்லை, முத்தினா லைட்டாக கால் தடுமாறும், அங்கே இடிப்பாங்க. ஆனால் ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஷீ அவ்வளோட்டே படியில் இறங்கினாங்க, அவ்வளோட்டே காரில் இறங்கினாங்க. நார்மலாக அவங்களும் ஷி வாஸ் வெரி சில். ஏன்னா லாஸ்ட்டாக ஒன்றும் ஆகாது போயிட்டு வாங்க அப்படின்னு அப்புறம் வந்து கூப்பிட்டு போனாங்க. ஷி வாஸ் வெரி வெல் மார்னிங். ஈவினிங் மம்மி டாடி வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு அனுப்பிவிட்டேன் சண்டே. நான் ஹாஸ்பிட்டலில் விசிட்டிங் டைம் வாஸ் 5 o'clock. ஐ வாஸ் வெயிட்டிங் டு விசிட் ஹர். அப்போ மம்மி டாடி வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ திடீர்னு கால் பண்ணுறாங்க, ஐசியூவில் இருந்து கீழே வாங்க அப்படின்னு. நான் நினச்சேன் சரி அம்மா கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும், பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிடுவேன். அப்புறம் அங்கே போனோன்னு சொன்னாங்க ஷீ அரெஸ்டட் ஸ்டார்டிங் CPR. That was my very first in my life. Medical course training was always at the other side. As a doctor, the depth terla at the time. But being on this side, from the patients, I was by myself there, waiting for parents to come. I could see people running around. Mama bed was just inside. நான் வெளியே நின்றுட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது என்ன நடக்குது உள்ள. Obviously, because of protocols, they won't allow inside. All I could just pray to God was to give her the strength. Please rest her. Whatever happens, please make her rest well in your arms. Okay, but even though still till the end she was very strong. She was smiling, she was talking well. She didn't speak much, but she was happy to see all of us come back safely. And I'm so happy I got to see her at the end. And I just end with the Bible verse and my favorite song. 2 Timothy 4 chapter 7 to 8. நல்லா போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்துள்ளார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்துள்ளார். அதே மாதிரி அவங்களோட ஒரு ஃபேவரட் சாங் மட்டும் ஒரு 2 verses சிங். On behalf of the grandkids, Samuel, myself, Tia, Priya, Matthew, Abigail, we love you. Divisional Commander, Vedamanavu. Colonel Christopher Selvan, Program Secretary, the Salvation Army Territorial Headquarters. This is the Salvation Army Summit. Hallelujah. With profound grief and sorrow. First of all, I would like to extend my heartfelt condolences and the prayer assurance to the members of the bereaved family of Sister Sugna and Dr. Dayashankar and all the entire family members. On behalf of the Salvation Army, I take this opportunity to share our condolences and the comfort to the family members in this occasion. Though I walk in the shadow of the valley of death, I will not fear of any challenges, says the Bible. Yes, as Christians, as the Christian body, members of a Christian organizations, we need not to fear of the death, because death is not an end. It is an beginning of the eternal life. That's what all of our belief, we want to believe that. Though it is a great loss for the family members and the Lutheran Church members, on the other way, we need to think that God the Almighty needs His services in heaven, and hence He took care for the services of the heaven above. In one of the graveyard, I read like this: born to die and died to live. That statement made me to think of it very deeply, and it made me awaken. Yes, we died, we born to die here in this world, but at the same time, we died to live. That is the eternal life. Hallelujah. So it is all of our belief that there is a life, eternal life, and we are going to be in the hands of the everlasting Father. Father, death is the only way through which we have to enter. That's the entry point. And when her granddaughter was talking, she was telling, I observed that my grandma used to show her hospitality through her deeds rather than her words.
Yes. Even I too come to know through my colleagues, my leaders, that Mrs. Bhattini Manoharan was a lady of hospitality, treating the pastors and whoever enters in their home with smiling face. And she used to show her deeds instead of her words. That's what I heard. Mahatma Gandhi said, "My life is my message." Yes, it is true. Through many witnesses, it is proved that Mrs. Bhattini Manoharan's life was a message to many people who met her. Though I was not much acquainted with his family due to I used to work in several places rather than in our own place. Many places. Recently I have come here. But through my friend, my brother, Babu, I come to know she was the bridge between the Salvation Army and the Lutheran Church. In many occasions, she proved that she was the bridge between the Salvation Army and the Lutheran Church. And Mr. Dr. Dayasek is the present Corps Sergeant Major, which is the senior most local officer. At present he is there. And Sister Suguna was the headmistress in our school. And they are in the Salvation Army. So Salvation Army and Lutheran Church are together in many ways in this family because of the influence of Mrs. Bhattini Manoharan, no doubt. Before I conclude my speech, it's not only for Mrs. Bhattini Manoharan, but for all of us to reinstate our faith in God, that death is not an end. It is only the beginning through which you and me have to enter through it. One of the songwriters sings like this. I would like to remind that for every one of you, and to conclude my speech here, that says about the current status of Mrs. Bhattini Manoharan. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண்கிடம் வாஞ்சிப்பேன் பின்னவர் பாதம் சேவே. விண்கிடம் வாஞ்சிப்பேன் பின்னவர் பாதம் சேவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. Let this be all of our hope and belief when we will see the kingdom of heaven. And at this moment, once again, I take this time to extend my heartfelt condolences and the prayer assurance to all of the Indian family members. As Jesus said, "My peace I will give unto you." Not like the worldly peace, but my peace. That doesn't mean that because of accepting Jesus we will have every time happiness and gladness. Not like that.
Whatever Jesus had, the same experience you and me will also have to go through. So such a peace may God give to the entire family members, and may God bless every one of us. And thank you so much for this opportunity. Vote of thanks. Dr. E. Dayasila. இந்த மத்தியான வேளையில ரட்சகரும் மீட்பரும் தெய்வமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய முதலாவது நன்றியை காணிக்கையாய் உருவாக்குகிறேன். அவர் இல்லை என்றால் நானும் இல்லை, நாமும் இல்லை. அந்த விசுவாசத்திலே வளர்ந்த கிறிஸ்தவ குடும்பமாகிய என்னுடைய மாமியார், சூனாவை கட்டினால மாமியார் இல்லை, அவர் என்னோட அத்தை. எங்களுடைய குடும்பங்களில் மிகவும் மூத்த அத்தை அவங்க. எங்கள் அம்மாவுடைய நெருங்கின உடன்பிறவா, நெருங்கின மைத்தனி. 2 பேரும் அந்த பாசத்தை அவர்கள் சின்ன வயதிலிருந்து வெளிப்படுத்தினார்கள். அதனால் என்னவோ என்னை சூனாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. ஆண்டவர் இந்த குடும்பத்தை மிக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தார். இக்குடும்பம் நன்றி சொல்வதற்கு முன்னாக CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவுடைய மிக பாரம்பரியமிக்க குடும்பம், கல்வாரி லுதரன் மிஷனுடைய வெண் பாரம்பரியமிக்க குடும்பம், சல்வேஷன் ஆர்மியுடைய அடித்தளத்தை உருவாக்கி வளர்த்த பாரம்பரியமிக்க குடும்பம், சுதேச சுவிசேஷங்களை உருவாக்கி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிற அநேக சுவிசேஷ ஊழியர்களை உருவாக்கி வளர்த்த பாரம்பரியமிக்க குடும்பங்கள். ஆண்டவர் இந்த ஒரு நன்மையை எங்கள் குடும்பம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சூழலையும் கண்டு மிக அழகான ஆசீர்வாதம் கொண்ட என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். விசேஷமாய் எங்களுடைய மாமியாருடைய கடைசி ப்ரெஷரை நாங்கள் வளர்ந்து கொண்டபோது என்னுடைய மனைவி சொன்னா எப்பவும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அப்டேட்டில் அவங்க உடனடியாக வந்தாங்க, இருந்து எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்ததில்லை. My respected beloved pastors, we thank you on behalf of our family and all the deacons of our Calvary Lutheran Church. அவர்கள் எங்களுக்கு கிராஸ் ரூட் லெவலில் இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் இன்றைக்கு நடைபெறுகிற வரையிலும் நாங்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கிறோம்னு சொல்லி பொறுப்போடு செய்த அருமை சகோதரர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அதே போல் நம்முடைய கோயில் பிள்ளை, அவரை மறக்கவே முடியாது, இன்னும் மறக்க மாட்டேன். அவர் எங்கள் கூட ஒரு குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர். அவர் அப்படியே கூடவே இருந்து எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி தந்தார். அதே போல் இங்கு உறவுகள் கடல் கடந்து உலகத்தின் பல மூலைகளில் இருக்கிறபடினால அதை ஆன்லைனில் நாங்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ண நினைத்து என்னுடைய சாஸ்தாக்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய சாஸ்தாக்கள் நம்முடைய டோட்டல் மேனேஜ்மெண்ட் அவர்கள் அதை எடுத்து செய்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர்களுக்கும் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணி உலகம் முழுவதும் இந்த செய்திகளை கேட்க திரும்பி தந்தார். அதே போல உறவினர்கள் கடல் கடந்தும் இங்கிருந்து எல்லாம் வந்தாங்க. விசேஷமாக பிரபு விஜயோடைய ட்ராவலில் எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. அதையும் நாங்கள் இப்போது சொன்னபோது மனமோ வந்து அவர்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்க அப்படின்னாங்க குறித்த வேளையில் அவர்கள் வந்து சேர கருவி தந்தார்கள். I extend my thanks to my co-commanding officer, Major Sam David, and the assistant co-commanding officer, Bottigan Memorial Church. அவங்க உடனடியாக வந்து எங்கள் அத்தையுடைய எல்லா பொறுப்புகளையும் முடித்து
நாங்கள் மார்ச் வரையில் வைத்து ஒரு வரையில் எங்கள் கூட வந்து செலவு பண்ணி அங்கே அது செஞ்சாங்க. சிஎஸ்ஐ நாட்களும் வேதமாணிக்கபுரத்தை சார்ந்த போதகர்கள் டீக்கன்மார்கள் எல்லாரும் கூடயே இருந்தாங்க. அவர்களுக்கு இந்த வேலையில் நான் வந்து சொல்கிறேன். மிஸ்ஸஸ் சுகுணாவுடைய ஜெயசுடைய ஸ்கூல், இந்த சல்வேஷன் ஆர்மி ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய ஆசிரியர்கள், பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நான் சார்ந்திருக்கிற என்னுடைய ஆண்மை மருத்துவத்துறை, வனத்துறை, பால்வளத்துறை சார்ந்த என்னுடைய அனைத்து உடன்பிறவா மருத்துவ சகோதரர்கள் வந்து நின்று அநேக காரியங்களை செய்திருந்தாங்க. அவருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களுடைய கிறிஸ்டியன் வெட்டினரி ஃபெல்லோஷிப் ஆஃப் இந்தியா சார்பாக வந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்தவர்கள் சொன்னார்கள். அவர்களையும் நான் நன்றி சொல்கிறேன். நான் சார்ந்து இருக்கிற சின்ன வயதில் என்னை விடியவங்களை இணைத்த என் விடியன் நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வந்து துணையாக இருந்தாங்க. அதே போல் எங்களுடைய டோட்டல் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒன்றுவிட்ட உறவினர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து எல்லாம் வந்து மிக சிறப்பாக செய்திருந்தாங்க. அதே போல் அழைப்பு மாத்திரத்திலே இந்த நாளில் சகோதரர் உணவு செய்வதற்காக சொன்ன ஒரே வார்த்தை தான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டார். அதுபோல் my extended thanks to our Calvary Lutheran President and Secretary. They are so kind enough to us. அதுபோல் என் சகோதரர் பாஸ்டர் ஜெரால் கூடயே இருந்தாங்க. அவருடைய ஜெபத்துக்காக நன்றி சொல்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக இந்த சல்வேஷன் ஆர்மியோடைய சவுத் ஈஸ்ட் இந்தியா பொறுத்தவரையுடைய மிகவும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய கர்னல் கிறிஸ்டோபர், செல்வனா, கர்னல் பாபு அவர்கள், கிறிஸ்டோபர் என்னுடைய பெரிய பாப்பனையின் சகோதரி, அவர் உயர்ந்த பணியில் என்று இருந்தாலும் அவரையும் நான் நன்றியோடு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளில் ஒரு சிறிய உணவு ஆயத்தப்படுத்தியிருக்கலாம். உணவை எல்லாரும் அருந்தி உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மார்போடு அடைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அடைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தாய்க்கும் மேலாக அன்பு உறுதி எங்களை நேசிக்கிற நல்லவரே, எங்கள் வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பவரே, இந்த நண்பர்கள் வேளையிலே மனபாரத்தோடு தேவ ஆறுதலை தேடி ஆண்டவரே ஒரு சமூகத்திலே வந்த எங்களுக்கு உமது வார்த்தையின் மூலமாகவும் அனுபவங்களின் மூலமாகவும் உமது அடியார்கள் மூலமாக நீர் எடுத்து தந்த ஆண்டவரே அனுபவங்களுக்காக, சாட்சிகளுக்காக, ஜீவனுள்ள வார்த்தையை போதகர் வழியாக கொடுத்து ஆறுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்தவ அன்பு துன்பத்தை பகிர்ந்து கொள்ளவும் இன்பத்தை பெருக்கவும் தான், நாங்கள் கிறிஸ்தவ அன்பிலே மகிழவும் தான் ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லா கூடுகைகளுக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உறவுகளுக்கெல்லாம் அர்த்தமில்லாத காலத்திலே வாழ்ந்து வருகிறோம். எங்கள் குடும்பங்களிலே அப்படி அல்ல, உறவுகளுக்கு அர்த்தம் உண்டு என்று சொல்லி கூடி வந்திருக்கிற உறவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருச்சபை எப்போதுமே ஆண்டவரே உமது பிள்ளைகள்
வருத்தத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே கூட நிற்கின்ற அனுபவத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொன்னது போல ஆண்டவரே, சபை பேதமின்றி லுத்தரன் திருச்சபையும் ஆண்டவரே சல்வேஷன் ஆர்மி ஆண்டவரை சார்ந்த உமது பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பேர் அதிகாரியாக வந்திருக்கிற ஆண்டவரே கிறிஸ்டோபர் அவர்களுக்காகவும், ஆண்டவரே பாபு அவர்களுக்காகவும், இங்கே பேசின சாலமன் ஐயாவுக்காகவும், வேதமனா அவர்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை எல்லைகள் ஆண்டவரே இவைகளெல்லாம் கடந்து நாங்கள் மானுட மேன்மையும் கடவுள் எங்கள் மூலமாக செயல்பட எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மக்கள் சமூகத்திடத்திலே கொண்டு போவதற்கு வேண்டிய ஆண்டவரே விசாலமான மனதை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உங்களுடைய நோக்கம் நிறைவேறத்தக்கதாக கிருபை செய்யும். அருமையான பத்மினி அம்மா மனோகரன் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரை குடும்பத்து மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஒரு விசுவாசியை எங்கள் திருச்சபை இழந்திருக்கிறது ஆண்டவரே. பாரத்தோடு சமூகத்திலே இருக்கின்றோம். எப்போதும் சபை கடந்த காரியத்திலே அம்மா எப்படி இருந்தார்களோ அப்படி பிள்ளைகளும் அன்பை காண்பிக்கவும் சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழவும் வேண்டிய மனோ பலத்தை கொடுத்து ஆசீர்வதியும். வந்திருந்த ஒவ்வொருவர்களை பொறுமையோடு ஆண்டவருடைய அந்த குடும்பத்திலே அவருடைய துக்கத்திலே எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று பொறுமையோடு இருந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதை கொண்டு வந்தோம் சுவாமி, இதை கொண்டு போக போகிறோம். ஒன்றுமில்லை ஆண்டவரே, உலகத்திலே எங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க ஆண்டவரே ஆழமான சிந்தனையை எப்போது தந்து எங்களை வழிநடத்தும். குறைகளை எல்லாம் பொறுத்துக் கொள்ளும், குற்றங்களை எல்லாம் மன்னி இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஒரு பாதமடிக்கு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களை நாம் பிரசித்தப்படுகிறார், உங்களை ராஜ்யம் வருகிறார், உங்களை சித்தப்படங்கள் தேசியப்படுவது எங்கள் கண்ணாடி சொல்வது போல பார்த்து எங்களை சோதனைக்கு புறத்தான் ராஜ்ய என்ன உம்முடைய ஆமென். ஆசீர்வாதம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவருடைய நல்லுறவும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் பத்மினி மனோகரன் திருமதி பத்மினி மனோகரன் அம்மாவை நினைவு கூர்ந்து வேதனையோடு பாரத்தோடு இருக்கின்ற பிள்ளைகள், மரமட்டமார், பேர பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார், உறவினர்கள் யாவரோடும் திருச்சபை மக்களோடு இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆறுதல்படுத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை உள்ளவே என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல